Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். கிளீனா ஸ்டாடில் புரிஞ்சுதா? ஏன்னா இப்போ இதை நான் ஒன்று தான் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபீட்பேக் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் என் சைடில். இந்த கோர்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு எத்தனை போய் சேர்க்கறதுக்கு இந்த ஃபீட்பேக் வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் நான் தயவு செஞ்சு அதான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஃபீட்பேக் கொடுங்க. இல்லையா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக வாட்ஸ்அப்பில் கூட ஒருவேளை ரெக்கார்டிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல ஸ்டாடில், இந்த ஸ்டாடில் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னது? தைரியமாக இறங்கி உங்கள் காசை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா? நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு கூட இதெல்லாம் பாருங்கள். இப்போ பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து உங்கள் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. யார் ஆரம்பிக்கிறீங்க? இன்னும் கீர்த்தி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? நீங்கள் தான் எல்லா செஷன்ஸும் அட்டன் பண்ணுறீங்க, ஃப்ரீலேருந்து 3 minutes வந்து எல்லாத்தையுமே. மார்னிங் சார், கீர்த்திகா ம் சார். ஸ்டாடல் இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்க சார். ம் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸை விட இந்த கிளாஸ்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ம் கண்டிப்பா பேக் டெஸ்ட் பிளஸ் நீங்க பண்ணிருக்க ட்ரேடை ஃபாலோ பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். ம் ரூல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கா? எதுவும் எங்கேயும் குழப்பம் இல்லைல்ல? பேக் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ரியல் ட்ரேட் பண்ணும்போதும் சரி, என்னென்ன பண்ணணும், எந்த சார்ட் ஃபாலோ பண்ணணும், எந்த லெவல் ஃபாலோ பண்ணணும், எங்கே வந்து ரிஸ்க் ட்ரிகர் பண்ணணும், எதுலையா ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்போ நம்மளுக்கு அந்த 10 கிளாஸில் 3 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா அதான் இப்போ நீங்கள் என்ன இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க கரெக்டாக? ஃப்ரீ யூடியூப்லேருந்து. ஆமாங்க சார். இப்போ அப்போ பார்த்த கிருத்திகாக்கும் இப்போ இன்னைக்கு இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு நாளுக்கு சொன்னீங்க தெரியுமா? என் ஹஸ்பண்ட்டை பேசி காசு கொஞ்சம் புல் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வந்தோடனே புல் பண்ணுங்க சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். அர்ஜென்ட் படாதீங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஏதாவது புல் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணுங்க, மிச்சம் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். பண்ணுவீங்களா? பண்ணுவேங்க சார். கிளாரிட்டி இருக்கா? அதுவும் குழப்பம் இல்லையே? தெளிவா இருக்குங்க சார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த செல் பண்றது முன்னாடில இருந்து தெளிவா இருக்குங்க சார். அந்த மணி செல் பண்றது, பட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரிகர் பண்றது தெளிவா இல்ல, பட் இப்போ தெளிவா இருக்குங்க சார். இல்ல அதான் ஒண்ணே தான் டிஃபரன்ஸ். நான் இப்போ முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னோட யூடியூப்ல வந்து நான் நாலேஜ் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த நாலேஜே யாருமே வந்து காசு வாங்கின்னு ஏமாத்துறாங்கன்றதுனால தான் நான் கம்ப்ளீட்டா நாலேஜை ஃப்ரீயா கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஸ்கில், மணி மேக்கிங் ஸ்கில். நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது உங்க வியூவை உங்களுக்கு காசா பண்ணி தரணும்னா அது ஸ்கில்லு. அந்த ஸ்கில்ல தான் இப்போ வந்து நீங்க இங்க கத்துக்கிறீங்க. எஸ் சார். ஓகேவா? இப்போ கத்துக்கிட்டு நீங்க பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். இப்போ ரிஸ்க் ரிவார்டு மட்டும் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு நீங்க எல்லா வாரமும் ட்ரேட் பண்ணலாம். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் சொன்ன ரூல்ஸை. அது நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஐடியா இன்னும் பண்ணலைங்க சார். எவ்வளவு கேபிட்டல்? அப்போ ஆல்ரெடி எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கீங்க? கேபிட்டல் இப்போ 2 வச்சிருக்கீங்க சார். இன்னொரு 1 lakh மட்டும் ரெடி பண்ணிட்டு இதை மட்டும் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்றேங்க சார். எதுவும் குழப்பம் இல்ல? பொறுமையா பண்ணுவீங்களா? நடுவில் கிடையில எதுவும் வேற எதுவுமே யோசிக்காதீங்க. நியூஸ் ஆகுது, கீஸ் ஆகுது, எதுவுமே யோசிக்காதீங்க. ரிஸ்க் மட்டும் கரெக்டா கான்செப்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரியா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா வீக்லியே பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் பொறுமையா வந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மந்த்லியோட பண்ணுங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனா பொறுமையா நான் சொன்ன ரூல்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் வீக்லியே ட்ரை பண்றேங்க சார். இப்போ அது தெளிவா இருக்கு. சோ அந்த வீக்லியே ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 7 கிளாஸ் இருக்கு கிருத்திகா. அதுல இன்னும் நிறைய கிளாரிட்டி வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரி. அப்போ இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இதை பாக்குறாரு, என்ன கேட்பாரு. ஜென்ரலா நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் போலாமா அப்படின்னு. நான் ஒண்ணு தான் சொல்லுவேன். கடை என் கடையில வந்து அரிசி நல்லா இருக்கா கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? எப்பவுமே நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவேன். யாரை கேட்கணும்? அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டவங்கள தானே நீங்க கேட்கணும். இப்போ அப்படிதான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க அவருக்கு என்ன சொல்லுவீங்க பதில்? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. கேபிட்டல் வச்சு நல்லா மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் சார். சூப்பர். ஆப்ஷன் ட்ரேடிங்ல பண்ணி லாஸ் பண்றதுக்கு இதுல பண்ணலாம் சார். ஓகே, சூப்பர். தேங்க்யூ.
சரி, ஓகே. அடுத்தது அடுத்தது யாரா இதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க ஃபீட்பேக் அவ்வளவுதான். சார் கார்த்திக் சார். சொல்லுங்க கார்த்திக். சார் ஆக்சுவலி உங்களுக்கு நான் முதல்ல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து பேசிக்கா சில ஐடியாஸ் எனக்கு தெரியும் சார். வந்து அது வந்து ஹையர் ஹை லோயர் லோ இந்த மாதிரி விஷயங்களும். பட் எனக்கு டோட்டலா நான் வந்து படிக்கல சார். எனக்கு வந்து ஆப்ஷனா என்ன ட்ரேடிங்னா என்ன இது சம்பந்தமா எதுவும் தெரியாது. ஜஸ்ட் யூடியூப் லேர்னிங் மட்டும்தான். பட் அதுல வந்து நம்மளுடைய ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையா ஈஸியா புரிஞ்சுது எனக்கு. நமக்கு அங்க புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றது முக்கியம் இல்ல, லாஸ் பண்ணாம இருக்கிறதா முக்கியங்கிறத வந்து நம்ம ட்ரேடிங் சைக்காலஜில வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் இருக்கு. நான் வந்து நேக்கடா போயிட்டு நேக்கடா நிறைய வந்து பாத்தீங்கன்னா லாஸும் ஆயிருக்கு. பட் அதுல ஒரு 50-60% ரெக்கவரும் பண்ணிருக்கேன். பட் எனக்கு அதுல வந்து இருந்த கான்பிடென்ட்டை விட எனக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கான்பிடென்ட் வந்துருக்கு. காரணம் என்னன்னா, நான் நேக்கடா போய் ஒரு 10% இல்ல 20%க்காக நம்ம வெயிட் பண்ணி லாஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சார். ப்ராஃபிட் வரும்போது ஒரு பேர் லாஸ்ட்ல 10,000 ரூபாய் வரும்போது அசால்ட்டா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும்போது ஒரு 2,000 ரூபாய் 3,000 பார்த்தோம்னா இது போதும் வெளியே வந்துடும். ஆனா இப்ப நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸே வராது ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கான ப்ராஃபிட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். 10,000 ரூபாய் வேணுமா 5,000 ரூபாய் வேணுமா அதை என்னால ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி மாசத்துக்கு 5% இல்ல 3% இல்ல 10% அது நம்ம கையில இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. அதுதான் அது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் எந்த கிளாஸும் இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெட்டரா புரிஞ்சுது. நான் கண்டிப்பா எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஈவன் என்னுடைய ஃப்ரெண்டு கூட ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அவரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு சின்ன லெவல்ல. பட் அவருக்குமே நம்ம உங்களுடைய கோர்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் சார். இல்ல அதான் ட்ரேடிங் வந்து ப்ரொஃபஷனா ஆக்கணும் அப்படின்னு மாத்தினவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கண்ட தெரியும். மிச்சபடி வந்து சும்மா எக்ஸைட்மெண்ட்டுக்கு பண்றவங்க எல்லாம் நம்ம சொல்றது கேட்கும் சார். அதான் ஒரு பிரச்சனை. பட் இப்பவும் நான் கொஞ்சம் வந்து இப்ப இந்த கிளாஸ் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பயந்து தான் எடுத்துட்டு இருந்தேன் சார். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 7 கிளாஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது என்னுடைய ஃபுல் கான்பிடென்ட்டும் 200% வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். தேர்ட் கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 100% வந்திருக்கு சார். இல்ல அதான் கான்ஃபிடன்ஸ் வச்சுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் டைட்டா வச்சுங்கன்னா எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் சரி, பிரச்சனை வரும்போது நான் லாஸ் பண்ண மாட்டேன், இல்லை கம்மியா லாஸ் பண்ணுவேன்றதான் என்னோட மோட்டோ. சரியா? அப்புறம் எவ்வளவுதான் கம்மியா லாஸ் பண்ணாலும் ஊரே காலினதுக்கு அப்புறம் நான் வந்து எல்லா ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு போயிடுவேன்றதான் தாட் ப்ராசஸ். இல்ல சார், நான் ஒரே ட்ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாமா சார்? இல்ல அது உங்க இஷ்டம் தான், சொல்லணுமா வேணாமா. 11 lakhs வந்து நான் ஒரே ட்ரேட்ல வந்து விட்டுருக்கேன் சார். அப்பா அது வந்து சார், பட் என்னன்னா எனக்கு அங்க வந்து எதுவும் புரியாது. நான் என்னன்னா ஆவரேஜ் பண்றேங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து விழுகிற கத்தியை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிரீமியம் எடுத்துட்டு அந்த பிரீமியம்ல வந்து கரையும் போது, பட் அந்த பிரீமியம் ஏன் கரையுதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆரம்பத்துல. அந்த பிரீமியம் ஏன் கரையும் கூட தெரியாது. அந்த இடத்துல போய் திரும்ப 10 ரூபா இருக்கிறது 50 ரூபா இருக்கிறது 20 ரூபாய் இருக்கும், இல்ல 30 ரூபாய் இருக்கும். திரும்ப 50 ரூபாய்க்கு வந்துருவான், 60 ரூபாய்க்கு வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில திரும்ப அதுலயே வந்து நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெரிய பணம் விட்டுருக்கேன். பட் ஆனா இப்போ வந்து அதுல 6 லட்சம் ரூபாய் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு 6 லட்சம் ரூபாய் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு 4 லட்சம் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து ஈஸியா எடுத்துற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அதை பத்தி நான் கேர் பண்ணிக்கவும் இல்லை. பட் ஆனா என்னன்னா அங்க வந்து எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏன் ஒரு லாஸ்ட் ட்ரேட்ல போய் திரும்ப வந்து ஆவரேஜ் பண்ற, பட் அதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வழியா ஈஸியா நான் வந்து அந்த கால பை பண்ண நான் ஆக்சுவலா நேக்கட் பை தான் பண்ணியிருந்தேன், இல்ல நேக்கட் செல் பண்ணியிருந்தேன். அதுக்கு அகைன்ஸ்டா வந்து நான் ஹெட்ஜோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு பெரிய லாஸ் வந்திருக்காது. அதை லேட்டரா தான் நான் கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மட்டும் அதை கத்துக்கிட்டேன். இல்ல பொறுமையா கத்துங்க. நானுமே அப்படிதான் கத்துக்கினேன். நம்ம காசு நம்ம விட்டுற கூடாதுல்ல. கண்டிப்பா சார். சூப்பர் கார்த்திக். தேங்க்யூ சார். வேற யார் இருக்கீங்க? இல்ல ஓப்பனா சொல்லலாம். புரிஞ்சதுன்னா புரிஞ்சது சொல்லலாம், புரியல சொல்லலாம். நான் எல்லாத்தையுமே ஓப்பனா தான் நடுவில் கட் பண்ண மாட்டேன். பயந்து சார் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 15 days ப்ராஃபிட்ல இருக்கும். அந்த பட் அந்த 3 டேஸ்ல எனக்கு அந்த மொத்த ப்ராஃபிட்டோட லாஸ் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி. ஆக்சுவலா அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுப்பாங்க, பட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஆனா பட் நீங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஆக்சுவலா நான் வரைக்கும் எவ்வளோ கோர்ஸ் பார்த்துருக்கேன், பட் அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரைக்கும் வரல. ஆக்சுவலா நானும் ஓகே இது செட் ஆகல, சரி ஓகே அடுத்தது அது செட் ஆகல, பாக்கி அடுத்தது கொஞ்சம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சிட்டு போவேன். ஆனா பட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கொஞ்சம் லாஸ்ட் கொண்டு வந்து விட்டுருவேன். ஆக்சுவலா பட் உங்க கோர்ஸ் பாக்குறப்ப ரீசெண்டா இப்போ நான் ஒரு 2 months தான் உங்க யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் இதுல பண்றப்ப நான் ஓகே நான் மேபி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ற 2வது ஆளா நான் மேபி ஜாயின் பண்ணிருப்பேன். ஆக்சுவலா
எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஓகே இந்த யூடியூப் சேனலும் சரி, நீங்க பே ஆஃப் காட்டுறதும் சரி, எல்லாமே எனக்கு ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. நான் பேக் டெஸ்ட் நிறைய ஆல்ரெடி மத்தவங்க கொடுத்த கோர்ஸ் பேக் டெஸ்ட் பண்றப்பயும் அது அவங்க ஒரு சர்டன் பீரியட் எடுத்து அந்த கோர்ஸ்ல பேக் டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. பட் அந்த இது மட்டும் தான் செட் ஆகுமே தவிர, ஈவன் இந்த ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, இல்ல ஒரு 1000 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிடுச்சு, இப்போ இதுல இவ்வளவு லாஸ் வரும் அப்படின்னு அவங்க யாரும் அது எக்ஸ்ப்ளோர் இது பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே எவ்வளவு கேப் டவுன் ஆனாலும் நமக்கு அது கவலை இல்ல, மேபி லாஸ் ஆனா இவ்வளவுதான் மேக்ஸிமம் லாஸ் ஆகிறது வழி இருக்கு, அதை தாண்டி உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்துருக்கு சார். இப்போ சூப்பர் சூப்பர். இல்ல அதான் ஒரே டிஃபரன்ஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் என் காசை போட்டு ட்ரேட் பண்றதுனால நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீழே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதான் ஒரே டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் பெருசா இல்லை. சரி, உங்களை மாதிரி இப்பதான் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு செஷன் எடுக்கிறேன்னா நான் காமிக்கிறேன்ல, நான் அதை பாருங்க உங்களுக்காக வந்து நான் 3 லாட் வச்சு நான் என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்குறேன்றதுல நானும் காசு தான் பண்ண போறேன். அது நீங்க வேடிக்கை பாக்குறதுல கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் எனக்கும் நல்லது தானே. சரி, அதனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜியுமே நானுமே ரன் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ அங்க நான் ரன் பண்றதுனால நான் ரிஸ்க்ல ரொம்ப குறியா இருக்கணும்ல, உங்களோட நான் ஃபாஸ்டா இருக்கணும்ல. ஏன்னா ரிட்டர்ன் நீங்க பாப்பீங்க, ரிஸ்க் நான் தானே பார்க்கணும். அதுதான் மேஜர் ரீசன். மிச்சபடி ஒன்னா நம்ம ஒன்றும் பெருசா இந்த ஜீனியஸ் அதெல்லாம் இல்லை. நம்ம காசுக்கு நம்ம வழி தேடணும்னா கிடைச்சிடும். அதுதான் நீங்க பண்ண போறீங்க. அப்போ பொறுமையா பார்த்து பண்ணுங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ரூல்ஸை வச்சு பண்ணுங்க. இன்னும் 7 செஷன் இருக்கு. அதுல இன்னும் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதான் ஒருவேளை உங்களுக்கு இதே கம்ஃபர்டபுள்னா இதே கூட பண்ணிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருங்க. ஆட் ஆன் கேபிட்டல் வரும்போது கூட நீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சத்யராஜ். ஓகே சார், ஜெயலட்சுமி மாரியப்பன் சார், நீங்க இருக்கீங்களா? ஃபீட்பேக் சொல்லணும்னா சொல்லலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க. சரி சார், சரி. அதான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சொல்லணுமே சொல்ல வேணாம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வெளில இருக்கீங்கன்னு சொன்னீங்க என்கிட்ட பேசும்போது. ஃபுல்லா செஷன் பாத்தீங்களா தெரியல. ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்து எனக்கு ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா யூடியூப்லயே உங்க செல்ஃப் வீடியோ வச்சு கூட எனக்கு இந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விடுங்க. வாய்ஸ் நோட்டோ இல்லை வீடியோ நோட் அனுப்பிச்சு விடுங்க. ரெக்கார்டிங் பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சும்மா வாட்ஸ்அப்ல உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம்ல, அதை பேசி எனக்கு அப்படியே அனுப்பிச்சு. ஓகே, கொஞ்சம் டவுட் எது இருந்தாலும் கூப்பிடுங்க, சரியா? இல்லைன்னா ரெக்கார்டர் திரும்பி பாருங்க. அப்படி புரியலன்னா எனக்கு கூப்பிடுங்க, எதுவும் ஒரி பண்ணவே வேண்டாம். 2-3 டைம் திரும்பி பார்த்தா எனக்கு புரியும். எப்பயுமே அதை நான் பார்த்து கிளாரிஃபை பண்ணி நான் ரெடியா வச்சிருக்கேன். அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி ரெடியா ஒரு 2 lakh வச்சிருக்கேன். கொஞ்சம் இல்ல, பொறுமையா பண்ணுங்க. அதே மாதிரி தான் இன்னொன்னு கடைசி, அதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ராஜப்ரோ ரீச் அவுட் பண்ணுங்க. அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கும் அது ஒரு பக்கம் ரெவன்யூ போகும். நீங்க எங்கேயோ போய் brokerage 20 ரூபா கொடுக்கறதுக்கு நீங்க அவரு கொடுத்தீங்கன்னா அவரு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தான். ஆல்ரெடி ராஜப் பண்ணி இல்ல நான் சொல்றேன், மீதி இருக்க எல்லாருக்கும் சொல்றேன். யாரா பண்ணல ஒரு ரெக்கார்ட் கோர்ஸ் பாக்குறீங்க, எங்கேயோ பண்ண போறீங்க, 0 ஏஞ்சல் என்ன பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ராஜப்ரோ கூப்பிடுங்க. அவர் அதே அங்க என்ன brokerage கொடுக்குறீங்களோ அதே brokerage அதோட கம்மியா கூட ரெடி பண்ணி தருவாரு. அதனால அவருக்கு ஒரு பிசினஸ் ஏதாவது சும்மா பில்ட் ஆகல நீங்க பண்றதுல, அது கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். இந்த என் சைட்ல இருந்து லேர்னர்ஸ்க்கு வந்துச்சுன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணுங்க, போஸ்ட் பண்ணி பண்ண வேண்டாம். கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணுங்க, சரியா? சரி, இப்போ இதான் இப்போ டவுட். ஓகே, டவுட் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ செஷனோட க்ளோஸ்க்கு வரோம். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா திங்க் நம்ம செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.